இப்போ அன்புமணி குத்தனார்னு பார்த்தீங்கன்னா அவர் பெரிதும் நம்பியிருக்கார் முகுந்தன், அவருடைய பொண்ணோட பேரன். அவர் இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கார். இளைஞரணி தலைவராக ராமதாஸ் போட்டார், டாக்டர் ராமதாஸ் ராஜினாமா பண்ணியிருக்கார். ராஜினாமா பண்ணியிருந்தா பரவாயில்ல, அவர் சொன்ன காரணங்களை யோசிங்க. மகன் மட்டும் முதுகில் குத்தவில்லை, பேரனும் முதுகில் குத்திட்டார். எதுக்கு அவங்களுக்கு கூட்டணி? இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. முதல் தேர்தல் உங்களுடைய உண்மையான பலத்தை காமிங்க. சீட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, 10% கிடைக்குதா, 5% கிடைக்குதா, 8% கிடைக்குதா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு 102 சீட்டு வருது அப்படின்னு சர்வே நீங்களே போட்டுக்கிறீங்களே, அது மாதிரி இருந்தாலும் எதாவது இருந்தாலும் உங்கள் பலத்தை தெரிவிங்க, உங்கள் பலத்தை காட்டுங்க. அதுதான் முதல். இது தமிழ் தான் ஆதிமொழி, அதுக்கப்புறம் உருவானது தான் மற்ற திராவிட மொழிகள். மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, இதெல்லாம் எதிலிருந்து வந்தது? அது முதல் மொழி தமிழ், அதிலிருந்து உருவானது தான் இது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய அரசியல் ஆடுகளத்தின் முக்கியமான செய்திகள், நாம் பேசப்போகும் அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, இன்று வைரலாகும் செய்தி, அதாவது தலைப்புச் செய்திகளாக இன்று வெளியில் வந்த செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சியின் குடும்ப சண்டை. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் மனம் திறந்து தனது குடும்பத்தை பற்றியும் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் அன்புமணியால் தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை பற்றியும் விவரித்து பேசியிருக்கிறார். மனம் திறந்து பேசியிருக்கிறார். சில இடங்களில் அவரே கண்ணீர் வடித்திருக்கிறார். நமது தமிழ்நாட்டிலே பல அரசியல் களங்களை நாம் பார்த்தோம், பல அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம், முதுகில் குத்தியது, சொந்த மகனே தந்தைக்கு வந்து மிகப்பெரிய துரோகத்தை செய்த விஷயங்கள் எல்லாம் சரித்திரத்தில் தான் பார்த்திருக்கிறோம். அவுரங்கசீப்பை பார்த்திருக்கிறோம். ஆனால் நவீன அவுரங்கசீப்பாக இன்று தமிழ்நாடு அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி அவர் தந்தையின் முதுகில் குத்திய விஷயத்தை அவர் தந்தையே விவரித்திருக்கிறார். என்ன விஷயம் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்லியிருக்கார், வளர்த்த கடா மார்பில் பாய்ந்திருக்கிறது. அன்புமணியை சொல்கிறார், நான் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்திருக்கிறது. இது எப்போ ஆரம்பித்தாருன்னு அவரே சொல்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அவர் எம்பியாக இருந்ததுனால அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன். நான் அவர் கிளம்பும்போது என் பின்னாடியே வந்தவர், அப்பா நீங்கள் கட்சியை விட்டு ஒதுங்கிக்கங்க, ஏன்ட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னார். 6 வருஷத்துக்கு முன்னாடியே. அன்றைக்கே நான் அழுதேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னார்? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் ஒரு பதில் சொல்ல, விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தார். 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்டில் கீழே விழுந்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த குடும்பத்தை நம்பி ஏன் வைக்கிறாங்க? குடும்ப அரசியல்னு ஏன் வைப்பாங்கன்னா, குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். அதனால தான் எல்லோரும் நேரு இந்திரா காந்தி அமைச்சார், சொந்த மக நம்ம முதுகில் குத்த மாட்டாங்க அப்படின்னு. கருணாநிதி ஏன் ஸ்டாலினை வச்சார்? கருணாநிதி ஸ்டாலின் வச்சதுக்கும் அதுதான் காரணம். ஸ்டாலின் இதுக்கு உதயநிதி வச்சுருக்காரு. சொந்த பிள்ளைங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர் ஒரு மகளை தான் வச்சுருக்காரு. காரணம் முதுகில் குத்த மாட்டாங்க. என்டி ராமராவ் மருமகனை வச்சார். பக்காவாக சந்திரபாபு நாயுடு முதுகில் குத்தி என்டி ராமராவை கவுத்தாங்க. அது மாதிரி எப்போவாச்சும் மருமகன்கள் முதுகில் குத்துவாங்க. ஏன்னா அவர்கள் இரத்த பந்தம் உள்ளவர்கள் இல்லை. ஆனால் மகனும் மகளும் வந்து இரத்த பந்தம் உள்ளவங்க. அவங்க பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணதான் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் சரித்திரம் இல்லை. இந்திய அரசியல்லையும் அவ்வளோ பெரிய சரித்திரமும் இல்லை. இன்றைக்கி லல்லு பிரசாத் யாதவ் பையன் வந்துக்கிட்டு கட்சிக்கு தலைமை தாங்கிறார். 2வது பையன், பையன் பிரச்சனை பண்ணாருன்னு கட்சியை விட்டு வளர்க்கினார். 2வது பையன் அவருக்கு விசுவாசமாக இருக்கார். ஆக வயதானவுடன் கட்சியையும் ஆட்சியையும் நம்ம குடும்பத்தில் கொடுப்போம்னு தான் நினைப்பாங்க.
அப்படித்தான் ராமதாஸ் சொந்த பையன் நினச்சி தான் கொடுத்தார். இன்று அவர் கண்ணீர் வடிப்பது மனசுக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், அவர் கண்ணீர் வடிக்கிற வீடியோவை. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறார். அவருடைய மனைவியை அன்புமணி அவருடைய இவங்களை தாயை பாட்டிலில் வந்து அடித்தார் அப்படின்னு சொல்கிறார். தாயை அடித்தாருங்கிறதும் சொல்கிறார். முகூர்த்த சமாச்சாரத்தை பேசினாங்க. பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா ஓம் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாமல் தானே இருந்திருப்பேன், அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே படலை, செவத்தில் பட்டு. அதனால் 6 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சியை பறிக்கணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டார். தன்னுடைய மருமகள் என்னென்ன வேலை பண்ணாங்கங்கிறத அவர் சொல்கிறார். நான் தலைவராக இருந்தேன், அன்புமணியை இளைஞரணி தலைவராக வச்சேன், அவருக்கு பதவி கொடுத்துட்டேனே. ஆனால் அவருடைய மனைவி சௌமியா என்கிட்ட நான் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன், அமைதியை தேடி ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அங்கே வந்து அடுத்த மாதம் கல்யாண மண்டபம் ரெடி பண்ணிட்டேன், தலைவர் பதவியை என் புருஷனுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செயல் தலைவர்னு கொடுத்தேன். இந்த மாதிரி என்னை பயமுறுத்தி வாங்கினாங்க, அந்த பதவியை வாங்கினதே இப்படித்தான் அப்படின்னு அதையும் கண்ணீர் சொல்கிறேன். மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாளில் சாதாரணமாக ஒரு பியூன் அது ஒரு வேலைக்காரன், அந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? எல்லாத்தையும் விட கூட்டணியை பற்றி பேசுகிறார். ஏன்னா நாடாளுமன்ற சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து இவங்களை ராமதாஸ் அவங்கள போய் பார்த்து பேசிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய அளவு பணம் பேசி அதை கொடுத்துட்டும் வந்துட்டாங்க. அந்த விழுப்புரம் சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார் அதிமுகவில், அவரை வச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டணி மாறி போச்சு. அதிமுக தலைவர்களுக்கு ஒன்றும் புரியலை. பாஜக பக்கம் போயிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படி மாறிச்சு? பணம் வாங்கிட்டார, நம்மக்கிட்ட ஒத்துக்கிட்டார, திடீர்னு ஏன் அங்கே மாறிச்சு அப்படின்னு இதுவரை யாருக்கும் புரியலை. அந்த ரகசியத்தை இன்றைக்கி அவர் உடைத்திருக்கிறார் ராமதாஸ். என்ன உடைச்சிருக்காருன்னா, அதிமுகவோட கூட்டணி வரணுன்னு தான் முடிவெடுத்தேன், ஆனால் வீட்டுக்கு வந்து அன்புமணி நீ வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கலைன்னா நீ வந்து எனக்கு வந்து கொல்லி போட வேண்டியது வரும், உனக்கு முன்னாடி நான் செத்துருவேன்னு சொன்னதா, பயமுறுத்தினதா. சொன்ன உடனே அவர் வாயடிச்சு போயிட்டாங்க. பாசத்தால் அடித்திருக்கிறார். இவருக்கு மட்டும் பாசம் கிடையாது தந்தை மேலே, ஆனால் தந்தையை பாசத்தால் அடிச்சிருக்கார். எப்பவும் அப்படி தானே. இதை நீங்கள் ஒத்துக்கணும்னா இதை ஒத்துக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. பெத்த மனத்தை குத்தி பார்த்துருக்காரு, நான் செத்துருவேன். அதோட ராமதாஸ் அவுட் ஆகிட்டார், வேணாம் அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் மேலே கூட்டணி வைக்கிறதுக்கு ராமதாஸின் காலை அன்புமணி ஒரு காலையும் பிடித்து கொண்டு, சௌமியா அன்புமணி இன்னொரு காலை பிடிச்சி கொண்டு கெஞ்சினாங்க. அதனால தான் பாஜகவுடன் கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு, நான் எதுவுமே செய்ய முடியாதபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பக்கம் இவர் தொடைய புருஷனால சௌமியா, இந்த பக்கம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் இருந்தது. இவர் சொன்னது உண்மைங்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, நீங்கள் அந்த கூட்டணி கட்சி பிரதமர் வந்தார், பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணின்னு வச்சு பிரதமர் வந்தார். அந்த பிரதமர் வரும்போது அன்புமணி வந்து அண்ணாமலை காதில் சொல்கிறார், எங்கள் அப்பாவை கொண்டு போய் அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணு, மோடிட்ட அவர் ஒத்துக்கலை, அவர் கொஞ்சம் இது பண்ணணும், சமாதானப்படுத்தணும்னு சொன்ன உடனே அண்ணாமலை வந்து அவரை பிரதமர் பக்கத்தில் உட்கார வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு ராமதாஸை. உடனே ராமதாஸ் கொஞ்சம் குஷி ஆகிட்டார். இன்றைக்கி அவர் சொல்லும்போது அன்னைக்கு அது ஞாபகம் வருகிறது. உண்மையிலேயே ராமதாஸ் விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்கிறார். அவரை வந்து வற்புறுத்தி வச்சிருக்காரு, இவர் சம்மதிக்க வச்சிருக்காரு அன்புமணி. ஏன் அன்புமணிக்கு பாஜகவோட கூட்டணி சொல்லணும்னுதுன்னா, அவர் ஏற்கனவே சுகாதார அமைச்சராக இருக்கும்போது 5000 கோடி ஊழல்
மருத்துவ கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து இது கூட அனுமதி கொடுத்ததில் மிகப்பெரிய ஊழல். அது பெரிய கேஸாக இருக்குது. அது சிபிஐயில் என்னைக்கு வெளியில் வருதோ அன்றைக்கி இவருக்கு பிரச்சனை. அதனால தான் இவர் எப்போவுமே பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம்னா நம்மளை காப்பாற்றிக்கலாம் அந்த வழக்கில் இருந்து அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவருக்கு மந்திரி ஆகணும் பழையபடி, அது ஒரு ஆசை. அதனால தான் அவர் இந்த எப்போ போயிட்டாலும் ராஜ்யசபா எம்பியை வாங்கி வச்சுக்குவார், எப்போவாச்சும் ஆட்சி பிரச்சனை வந்தால் பண்ணலான்னு. அதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக க்ளீனாக சொல்லிட்டாங்க, உங்கள் மேலே வழக்கு இருக்கு, உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சௌமியாவுக்கு வந்து தருமபுரியில் நிற்க வச்சாங்க. ராமதாஸ் சொல்கிறாரு, டாக்டர் ராமதாஸ், எங்கள் குடும்பத்து பெண்கள் யாருமே பொது இதுக்கு வரமாட்டாங்க, பொது மேடைகளுக்கு வரமாட்டாங்க, பொது வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. ஆனால் சௌமியா அவர்கள் பொது வாழ்க்கைக்கு எங்கள் விருப்பம் இல்லாமல் வந்து விட்டார். அவர் மந்திரியாக்கணுங்கிறதுக்காகத்தான் தருமபுரியில் நிறுத்தினார். அன்புமணி கடவுள் வந்து வேறு மாதிரி சிந்தித்து விட்டான். அன்புமணி ராமதாஸுக்கு மந்திரி பதவி இல்லை, சௌமியா அவங்களுக்கும் ஒன்றும் தோற்று போயிட்டாங்க தருமபுரியில். இப்போ சௌமியா அவர்களுக்கு ராஜ்யசபா வாங்கிடலான்னு பார்த்தா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சீட்டு கொடுப்பாங்க, மந்திரி எப்படி கொடுப்பாங்க? அதனால் மந்திரி பதவியும் இல்லாமல் போய்விட்டது. மந்திரி பதவி வாங்குவதற்காகத்தான் இதை பண்ணாங்க. அப்புறம் ராமதாஸ் சொல்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருந்தா நாங்கள் ஒரு 2-3 இதில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 5-6 இதில் அவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க. அதையும் கெடுத்து விட்டார் அன்புமணி. அதனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம். அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இயற்கையான கூட்டணி அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார். பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், சின்னம் கிடைச்சிருக்கும். அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 100 இன்னொன்று சொல்கிறார் என்னென்னா, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நான் கூட்டினேன், மொத்தம் 108 பேர் இருக்காங்க, எல்லாம் நான் போட்ட ஆளுங்க, நான் அப்பாயின்ட் பண்ண ஆளுங்க. மீட்டிங்கை கூட்டினா அன்புமணி அவங்ககிட்ட எல்லாம் மீட்டிங்கு போகாதீங்க, என்னை கட்சி விட்டு தூக்குறதுக்காக அவர் இந்த கூட்டத்தை வைக்கிறாருன்னு எல்லார்ட்டையும் சொன்ன உடனே எல்லாரும் பயந்துக்கிட்டு 100 பேர் வரல, வெறும் 8 பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தன்னைக்கே நான் செத்துட்டேன், மனதளவில் நான் இறந்து விட்டேன், அவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருந்தேன். நான் அப்பாயிண்ட் பண்ண பயிலுங்க எல்லாம் என் கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தார். 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி நேரடியாக போவாதீங்க, என்ன போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார், ஐயா என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டான். 100 பேர் வந்து நான் போட்டவன் 100 பேர். இப்போ அன்புமணி குத்தனார்னு பார்த்தீங்கன்னா அவர் பெரிதும் நம்பியிருக்கார் முகுந்தன், அவருடைய பொண்ணோட பேரன். அவர் இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்காரு. இளைஞரணி தலைவராக ராமதாஸ் போட்டார், டாக்டர் ராமதாஸ் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ராஜினாமா பண்ணியிருந்தா பரவாயில்ல, அவர் சொன்ன காரணங்களை யோசிங்க. மகன் மட்டும் முதுகில் குத்தவில்லை, பேரனும் முதுகில் குத்திட்டார். அவர் சொன்ன வார்த்தை அதுதான் எனக்கு இதாச்சு. என்னென்னா, ராஜினாமா பண்ணுறேன், டாக்டர் ராமதாஸ் ஐயா என் குலதெய்வம், ஆனால் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் எதிர்காலம். அப்போ அன்புமணி ராமதாஸுக்கு கட்சியில் செல்வாக்கு இருக்கிற உடனே அவருடைய பேரனும் டாக்டர் ராமதாஸ் கொடுத்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அன்புமணி ராமதாஸ் எனது எதிர்காலம்னு சொல்லலாமா? அப்போ பையன் மட்டும் முதுகில் குத்தலையே, பேரனும் முதுகில் குத்திட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணீர் வடித்த காட்சிகள் என்று எல்லா தொலைக்காட்சிகளிலும் வெளியில் வந்தது. கடைசியில் போனதில் நாங்கள் சொல்லியிருந்தோம், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, ஏன் வரலையோ மாவட்ட செயலாளர் மீட்டிங்க்கு, நீங்கள் போட்ட பிச்சை தூக்குங்க, ஒவ்வொருத்தனையும் கட்சி விட்டு தூக்கிட்டு வேறு மாவட்ட செயலாளர் போடுங்க, இல்லை பதவி விட்டு தூக்குங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு இவனெல்லாம் தூக்கியாச்சுன்னு சொல்லி போடுங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்று ஒரு தைரியமான முடிவை எடுத்திருக்கிறார். நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி வராத 100 பேருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளரை போட போகிறார் டாக்டர் ராமதாஸ். போட்டுட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லுங்கள். ஏன்னா பதவியை விட்டு தூக்குறதுக்கு நோட்டீஸ் தேவையில்லை, கட்சியை விட்டு தூக்கினா தான் நீங்கள் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கணும்.
தூக்குங்க மாவட்ட செயலாளர் விட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு ஏன் அன்னைக்கு நான் கூட்டத்துக்கு வரலன்னு கட்சி விட்டு தூக்குங்க. இவர்களால் உங்கள் கட்சி இல்லை. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்க எனக்கு எல்லா கதையும் தெரியும். 1980 எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் தான் அவர் வன்னியர் சங்கம்ங்கிறத விட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தார். அதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு இடஒதுக்கீடு ஒரு 20% வந்ததுக்கு காரணமே அவருடைய போராட்டம் தான். அவர் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னாரு. கருணாநிதி அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிற்படுத்தப்பட்டோரில் இருந்து 50%, எம்ஜிஆர் கொடுத்த 50%ல் 20% கருணாநிதி இவருக்காக பிற்படுத்தப்பட்டோர்னு கொடுத்தார். அதில் நிறைய ஜாதிக்காரவங்க மற்ற ஜாதிக்காரவங்க பயனடைஞ்சாங்க. அதை வாங்கி கொடுத்தவர் ராமதாஸ் தான், டாக்டர் ராமதாஸ் தான். அதனால் பிற்படுத்தப்பட்டோர் இதுக்கெல்லாம் அவர் நிறைய போராடி இருக்கார். இன்றைக்கி வந்தவங்க அன்புமணியெல்லாம் எந்த போராட்டத்தையும் கண்டதாக எங்களுக்கு தெரியலை. சும்மா இருந்து அதான் அவர் சொல்கிறார்ல, அவருக்கு தலைமைப்பதற்குரிய பண்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். குருன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சிக்கு காரணம். அவருக்கு நிறைய செல்வாக்கு இருந்தது. அவர் அவமானப்படுத்தியவர் அன்புமணி தான் அப்படிங்கிற ரகசியத்தையும் இப்போது சொல்லி இருக்கிறார். ஆக எதற்குமே அவர் தகுதி இல்லை அப்படிங்கிறத தன்னுடைய சொந்த பையனாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த அளவிற்கு அவர் மனவேதனைப்பட்டு நாங்கள்லாம் அவருடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்த்தவங்க, அவருடைய உழைப்பை பார்த்தவர்கள். என்னை விட ஒரு சில வயது தான் இவர் அன்புமணி குறைந்தவர். இருந்தாலும் இவ்வளவையும் நாங்கள் பார்த்தவங்க. அரசியலில் ஆரம்ப கட்டத்திலிருந்து அவருடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்தவர்கள். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களை சொந்தமாக ஏன் நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, உழைப்பாளிகள் நீங்கள். எனக்கு தெரியும், பல வன்னியர்களை பற்றி தெரியும், கள்ளங்குவிடமில்லாதவர்கள், உழைப்பாளிகள். எல்லாருமே விவசாயத்தை நம்பி தான் இருப்பான், உழைப்பான், வேறு எதுவுமே தெரியாது. அவர்களை முன்னேற்றணும்னு தான் ஆரம்பித்தார். உங்கள் எல்லோருக்கும் நான் கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் நான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸுக்கு ஆதரவாக இருங்கள். அவர் உயிரோடு இருக்கும் வரை அவருக்கு உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். அன்புமணியை குத்தியது போல, முதுகில் குத்தியது போல நீங்களும் முதுகில் குத்தாதீர்கள். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றிணைத்து டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நீங்கள் செயல்படுங்கள் அப்படிங்கிறது தான் ராமதாஸ், அன்புமணி இவர்கள் 2 பேரும் சர்ச்சையில் நாம் பதிய விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது கமலஹாசன் சர்ச்சை. கமலஹாசன் பார்த்திங்கன்னா ஒரு எம்பி பதவி கொடுத்துட்டாங்க டிஎம்கேல. அப்போவே சொல்லிக்கிட்டு இருந்தோம், எம்பி ஆகிறார் கமலஹாசன், ராஜ்யசபா எம்பி. கமலஹாசன் என்ன கனவோடு அரசியலுக்கு வந்தீர்கள்? இந்த நாட்டில் ஆட்சியை பிடித்து முதல்வராக வேண்டும் என்ற கனவோடு கட்சியை ஆரம்பித்த நீங்கள், உங்களுக்கெல்லாம் எப்படின்னா உடனே வரணும், உடனே ஜெயிக்கணும், உடனே முதலமைச்சர் ஆகணும். அரசியலில் பொறுமைங்கிறது இல்லை. 3% ஓட்டு வந்தது உங்களுக்கு, 3% 4% ஓட்டு வந்தது. அதை வச்சு நீங்கள் கட்சியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இன்னொரு அங்கே போயிட்டு சினிமாவில் ஒரு கால், அரசியல் ஒரு கால்னு வந்தீங்கன்னா, இந்த பாருங்க விஜய் சினிமாவுக்கு முழுக்க போட்டு வர்றாரு. அது மாதிரி நீங்கள் வந்திருக்கணும், கட்சியில் ஜெயிச்சிருக்கலாம். நீங்கள் என்னமோ வந்தவுடனே சிஎம் ஆயிடுவோன்னு வந்தீங்க, எம்ஜிஆர் மாதிரி நடக்கலை. முதலமைச்சர் ஆகணும்னு வந்தீங்க, கடைசி ராஜ்யசபா எம்பியோட உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க. ஆனால் கொஞ்சம் விவரமான ஆள் கமலஹாசன், நிறைய செலவு பண்ணார், 100 கோடி வரை. அதுக்கு பதிலாக 2 மடங்கு உதயநிதிட்ட 100 கோடியிலேருந்து 200 கோடி வரை 2 எலெக்ஷன். போன 2021 நடந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் 100கணக்கான கோடி. இந்த எம்பி எலெக்ஷனில் ஒரு 100-200 கோடி எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு. பாவம் இவரை நம்பி கட்சியில் வந்தவன், அவன் கையிலேருந்து செலவு பண்ணவெல்லாம் ரோட்டுக்கு போயிட்டான். அவங்க இதை பற்றி அவர் கண்டுக்கலை. சுயநலமாக தான் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கியாச்சு, செலவு பண்ண ரூபாய்க்கு மேலே பணம் உதயநிதிகிட்ட வாங்கியாச்சு. இனி சினிமாவிலேயே இருந்து விடலாம்னு சொல்லி மக்கள் நீதி மையத்திற்கு முழுக்கு போட்டு விட்டார். மக்கள் நீதிமன்றத்தை மூடிவிட்டார், ராஜ்யசபா எம்பியை வாங்கிக்கிட்டு. அப்படிங்கிறது வருத்தமான செய்தி. நீங்கள்லாம் பொறுமை இல்லாதவங்கெல்லாம் எதுக்கு வரீங்க அரசியலுக்கு? ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சது, அந்த கட்சி ஆரம்பித்ததை ஒரு 10-15 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தாங்க. தோல்வியை சந்தித்தாங்க, எலெக்ஷனில் நிற்கல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆட்சியை பிடிச்சாங்க. அரசியல் என்பது அப்படி தான், மக்கள்கிட்ட தொடர்ந்து நீங்கள் போகணும், மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து எடுக்கணும். அதை விட்டுட்டு முடிஞ்ச உடனே ரூபாயை வாங்கிட்டு அதை சீட்டை வாங்கிக்கிட்டு அரசியலை அசிங்கப்படுத்தி விட்டார் கமலஹாசன். அவருடைய அரசியல் அத்தியாயம் மிகப்பெரிய தோல்வியில் ராஜ்யசபா எம்பியோட முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறது கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி வாங்கின கதை
இதுதான். அடுத்த கதை ஒன்று இருக்குது. கமலஹாசன் என்னென்னா சர்ச்சையாக பேசிட்டார். என்ன சொல்லிட்டாரு? கன்னடம் தமிழில் இருந்து வந்தது தான் கன்னடம்னு சொல்லிட்டார். அது கன்னட ஆளுங்கள்லாம் குதிப்பான்ல, அவன் பூரா வெறியர்கள், அவன் பூரா வாட்டல் காவேரி தண்ணீர் தொடர்ந்து விழுந்தா விடாத அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கூத்து நடக்குது. ஏன்டா கன்னடம் பேச தெரியலன்னு ஒரு பேங்க் அதிகாரிகிட்ட போய் சண்டை தகராறு பண்ணியிருக்கான். ஒரு மிகப்பெரிய கம்பெனி பெங்களூரில் ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இன்னமே நாங்கள் பெங்களூரில் இருக்க முடியாது, நீங்கள் மாதிரி கன்னட வெறியர்களாக இருக்கீங்க, அதனால் நான் பெங்களூரை விட்டே காலி பண்ண போகிறேன்ட்டாங்க. அதை பற்றி அவங்களுக்கெல்லாம் கவலை இல்லை. ஆந்திரா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்தளவு வெளியெல்லாம் இருக்காது. கேரளாவில் இருக்காங்கன்னா இந்தளவுக்கு வெளியே இருக்காது. கேரளாவில் இங்கே கம்யூனிஸ்ட்காரங்க நிறைய பேர் கொஞ்சம் மோசமாக தான் நடப்பாங்க, இருந்தாலும் இந்தளவுக்கு வெளியே இருக்காது. இவர்கள் வெளி பிடித்தவர்கள். இவர்கிட்ட போயிட்டு தமிழில் தான் கன்னடம் வந்தது அப்படின்னு சொன்னோன்னா குதிக்கிறான் எல்லாம். அப்போ பாருங்கள், தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததுன்னு கமலஹாசன் சொன்னது ரைட்டாக தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது தப்பு இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி. பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 500 இதுக்கு முன்னாடியே தமிழ் இருக்குது. அப்போ தமிழ் ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி இருக்குங்கிறது தான் ஆராய்ச்சியில் முடிவு பண்ணது. ஆராய்ச்சியில் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதம் வந்தது. அதுக்கப்புறம் தான் மற்ற திராவிட மொழிகள் வந்தது. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி வர்றதில் வெறும் பெரிய இது இல்லை, அது ஒன்றும் பெரிய உலகமாக குற்றம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்றைக்கி உலகம் பூரா இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் உலகம் பூரா மிகப்பெரிய மொழி. ஆனால் இங்கிலீஷ் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் வந்த முக்கால்வாசி வார்த்தைகள் இங்கிலீஷில் இருந்த வார்த்தை இல்லை. கிரேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிரேக்க மொழியிலேருந்து நிறையா வார்த்தை வந்தது இங்கிலீஷ். லாட்டின் அப்படின்னு ஒன்று இருந்தது, லாட்டின்லேருந்து நிறையா வார்த்தை வந்தது. பைபிள்லேருந்து நிறையா வார்த்தை இங்கிலீஷ். அந்த வார்த்தைகள்லாம் முன்னாடி இல்லை, ஆனால் பைபிளில் இருந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்போ ஆங்கில இலக்கியத்தில் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் இஸ் தி பாஸ்டர்ட் சைல்டு ஆஃப் கிரீக் அண்ட் லாட்டின் அப்படிமா. பாஸ்டர்ட் சைல்டு, பாஸ்டர்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கலப்பில் பிறந்தவன் தான் பாஸ்டர்டுமாங்க. அந்த மாதிரி கலப்பில் பிறந்த மொழி தான் இங்கிலீஷ்னு பெருமையாக சொல்லுவான். இங்கிலீஷ் இஸ் அ பாஸ்டர்ட் சைல்டு ஆஃப் கிரீக் அண்ட் லாட்டின். கிரேக்க மொழியிலிருந்தும் லாட்டின்கிற மொழியிலிருந்தும் வந்தது தான் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் பைபிளில் இருந்தெல்லாம் நிறைய உள்ளே வந்தது. இங்கிலீஷ்காரன் பெருமையாக சொல்லிக்குவான். இங்கிலீஷ்காரன்ட்ட கேட்டிங்கன்னா, எந்த மொழியில் இருந்தாலும் அந்த வார்த்தையை நாங்கள் வரவேற்று எங்கள் மொழியில் சேர்த்துக்குவோம்ப்பா. அவன் இந்த மாதிரி இந்த கன்னட வெளியர்கள் மாதிரி சண்டை போட மாட்டான். இதில் என்ன இருக்குது? ஒரு இதில் ஏன் இங்கே தமிழ் எடுத்துக்கோங்க, தமிழ்லையே 247 எழுத்துக்கள். ஆனால் ஹா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்தது. ஹோட்டல் அப்படின்னு போடுறோமே, ஓவனா போடுவோம். ஹோட்டல் ஹான்னு ஒன்று இருக்கும், ஹோட்டல். அந்த ஹெச்சுங்கிற சவுண்டு தமிழில் இல்லை. ஹெச்சுங்கிற வார்த்தைக்கான ஒளி தமிழில் இல்லை. உடனே இதிலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டாங்க சமஸ்கிருதத்திலேருந்து. இப்போ ஸ்டாலின் முதல்ல இசன்னா போடுறீங்களா, அது தமிழ் மொழியா? அதுக்கு இதில் இருந்து சமஸ்கிருதம். அந்த இசை இல்லைன்னா அங்கே ஸ்டாலினோ சுடாலின்னு கூப்பிடணும். அது இதிலேருந்து வந்தது தான், சமஸ்கிருதத்திலேருந்து. இப்போ ரஷ்யா இஷ் அந்த போடுறோம் பாருங்கள், இஷ்ஷு, அதுவும் சமஸ்கிருதத்திலேருந்து தான். 247 வார்த்தை நாங்கள் வச்சுருக்கோம்ப்பா, இதை எதுக்கு போடணுன்னு நினைக்கல, தேவை. அந்த மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது, ஒலி இருக்குது. அந்த ஒலிக்கேற்ற வார்த்தை இல்லை, சமஸ்கிருதத்திலேருந்து எடுத்துக்கன்னு தான் தமிழ் பெருமையாக எடுத்துக்கிறாங்க. தமிழ் தான் ஆதிமொழி. அதுக்கப்புறம் உருவானது தான் மற்ற திராவிட மொழிகள். மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, இதெல்லாம் எதிலிருந்து வந்தது? அது முதல் மொழி தமிழ், அதிலிருந்து உருவானது தான் இது. சில மாற்றங்களுடன் அவங்க கலாச்சாரத்துக்கு அடிப்படையில் அந்த மொழி உருவாச்சு இப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு? கமலஹாசனை போட்டு குதின்னு குதிக்கிறாங்க. அது இந்த இவங்களே வெளிப்பிடித்தவர்கள். கர்நாடகா மாநிலத்தில் காவேரி இதுக்கே நிறம் பார்க்குறவன் காவேரி தண்ணீரை விடாதன்னு தான் குதிப்பான். அங்கேயும் மக்கள் இருக்காங்களே, அவனுக்குன்னு ஒரு வயிறு இருக்கு, அவனுக்குன்னு தாகம் தேவைன்னா அதை நினைக்க மாட்டான். நான் மட்டும் பிழைக்கணும், நாம் மட்டும் அப்படிங்கிற குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அதனால தான் அவர் விளையாட்டாக பேசுகிற, விளையாட்டாக கூட இல்லை. அதாவது அந்த ராஜ்குமாருடைய பையன் அந்த விழாவுக்கு வந்திருக்காரு. அவர் கன்னடத்தில் இருந்து இப்போ தமிழில் நடிக்கிறாரு, அதை பெருமைப்படுறோம்னு சொல்கிறதுக்கு
கன்னடத்திலிருந்து உருவானதான தமிழை நம்மெல்லாம் இது மாதிரி தானே அப்படிங்கிற ஒரு இதில் தான் பேசியிருக்கார். ஸோ கமலஹாசன் பேசியதில் தவறில்லை. ஆனால் கமலஹாசன் பிஸ்னஸில் இருக்கார், சினிமாவில். அவரை நம்பி படங்கள் இருக்குது, அவரை நம்பி தயாரிப்பாளர், டைரக்டர், டெக்னீஷியன்லாம் இருக்கான். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையில் என்ன ஆயிடும், கன்னடத்தில் இப்போ உங்கள் படம் வரப்போகுது, தக் லைஃப், ஜூன் மாதம் 2ஆம் தேதியோ என்னமோ வருது. கமலஹாசன் நடித்த மணிரத்னம் இயக்கிய படம் தக் லைஃப். சிம்புவும் இவர் நடிச்சிருக்காரு. கோடிக்கணக்கான படத்தை முதலீடு போட்டிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய பேசிட்டிங்கன்னா இப்போ சொல்லிட்டான், கன்னடாவில் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ சினிமா நடிகர்கள், சினிமாவில் இருக்கிறவரை உங்களுடைய பேச்சு உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை பாதிக்கும், மற்றவங்க பொழப்பையும் பாதிக்கும். அதனால் சினிமா நடிகர்கள் எப்போவுமே பார்த்து பேசணும். இந்த வடிவேல் அரசியல் பேசினார், வீட்டுக்கு போயிட்டாரா? அந்த 2-3 டைரக்டருங்க இருக்காங்களே, இந்த அவங்களெல்லாம் நான் அதை தான் சொல்கிறேன். ரஞ்சித் நல்ல டைரக்டர் இருந்தாலும் அவர் இப்போ எடுத்த படங்களை ஆனால் ஜாதிங்கிற வட்டத்துக்குள்ளே போயிட்டார், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. மாரி செல்வராஜ், வெற்றி மாறன், இவங்கெல்லாம் திறமையான டைரக்டருங்க. அவன் இதுக்கு கற்பனையும் பெருசாக கொண்டு போய் பண்ணேன், ஜாதியை உருவாக்கி, மதங்கள் இது நான் தமிழர்களுக்குள் இருக்கும் இதை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்குனேன்னா உனக்கு எதிரி எவனுமே படம் பார்க்க மாட்டான். கிறிஸ்தவ இவங்க பார்க்க மாட்டான், பிஜேபிக்காரன் பார்க்க மாட்டான், அதிமுககாரன் பார்க்க மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க, மற்றவனும் பார்க்க மாட்டான். நீ பூரா திமுகங்கிற முத்திரையோடு போனேன்னா என்ன ஆகும்? அதனால தான் கமலஹாசன் போன்ற கலைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அது சினிமாவில் இருக்கையா அரசியல் பேசாத, நடுநிலைமையாக இரு, யாருக்கும் ஒருதலை பட்சமாக எதையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நீங்கள் மட்டும் பாதிக்க போகிறது இல்லை, உங்களை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர் அவ்வளோ விரும்ப பாதிப்பாங்க. அதனால் கமலஹாசன் பேசியது தவறில்லை. ஆனால் ஒரு கலைஞனாக அவர் இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, அது அவருடைய தொழிலையே பாதிக்கும் அப்படிங்கிறது கமலஹாசன் விஷயத்தில் நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது, இந்த ராஜ்யசபாவில் அதிமுக 2 நிற்க போகிறாங்களாம். ஏன்னா பாஜகலாம் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க ஒரு 3 எம்எல்ஏவோ 4 எம்எல்ஏவோ இருக்காங்க, அதனால் 2 நிற்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதில் இப்போ பிரேமலதா சொல்கிறாங்க, எங்களோட உடன்படிக்கை போட்டு கையெழுத்து போட்டீங்க, மனசாட்சிப்படி இபிஎஸ் மனசாட்சியில் இதுபடி பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணுங்கிறாங்க. இபிஎஸ் அமைதியாக இருக்கிறாரு. இபிஎஸ் ஒத்துக்கிட்டார்ல, கையெழுத்து போட்டார்ல, அப்புறம் கொடுத்து தானே ஆகணும். அரசியலில் நாகரிகம் அதுதான். அந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் டைமில் அப்படியே ஒப்பந்தத்தை கையில் போட்டுக்குவான். இவன் அவன் ஒப்பந்தத்தை கொடுப்பான், அவன் ஒப்பந்தம் 40 சிரிப்பேன். சரி, இந்த ஒப்பந்தத்தை மீறிட்டா என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போவீங்களா? ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட்டுன்னு ஒன்று போடணும், போட்டிங்கன்னா 5 வருஷம் ஆகும். நான் நீ ஒத்துக்கிட்டு சீட்டு கொடுக்கல அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் பண்ண முடியுமா? இந்த காலத்தில் நடக்கிறதா? அப்போ என்னமோ எல்லாருமே எல்லா அரசியல்வாதியும் எலெக்ஷன் வந்துட்டா அப்படி ஒப்பந்தம்னு கையெழுந்திக்கணும். வார்த்தை தான் ஒப்பந்தம், மனசாட்சி தான் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. சொல்லிட்டீங்கல்ல, இபிஎஸ் ஒரு எம்பி இப்போ கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? சொன்னால் ஒழுங்காக கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் பிரச்சனையில் தான் மாட்டணும். அவங்க கேஸை போட்டாங்கன்னா இழுத்துக்கிட்டு இருக்கணும், நம்பிக்கைங்கிறது போயிடும்ல. அதனால் மீதி இருக்கிற 2 இதில் நியாயப்படி தர்மப்படி ஒத்துக்கொண்டதுனால இபிஎஸ் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இல்லைன்னா சட்ட பிரச்சனைகள் போட்டாங்கன்னா 2 பேருக்கும் அசிங்கம். அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட்டு போடலாம், அவங்க மேலே போட்டிங்கன்னா 2 பேரும் கேஸை நடத்திக்கிட்டு இருக்கலாம். அதனால் சட்டம் மனசாட்சி எல்லாத்தையும் மனசில் வச்சு அவர்களிடம் வார்த்தை சொல்லி இருந்தால், உறுதிமொழி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே போய் கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த பிரேமலதா கேட்குறதுல எங்களுடைய கருத்து மனசாட்சிப்படி இதுதான். மற்றபடி வேறு சட்ட பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இபிஎஸ் உங்கள் ஒரு அட்வைசர் சவுக்கு சங்கர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவர் உங்களுக்கு நல்ல சட்ட அறிவுரை கொடுப்பார், அதன்படி நடந்துக்கணும். அதனால் மனசாட்சிப்படி நடப்பவராக இருந்தால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுங்கள் யாராக இருந்தாலும் அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு நாங்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்து. அடுத்தது விஜய் சொல்லி மறுபடியும் அதை தான் சொல்கிறாரு, திமுக பாஜக தவிர யார் வந்தாலும் கூட்டணியா என்ன? இது சினிமாலேருந்து வந்தீங்கன்னா அரசியல் தெரிய வேணாமா? திமுகவோட கூட்டணி இல்லை, ரைட்டு, விட்டுருங்க. அப்புறம் யார்? பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னா பாஜக தான் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்களே, அப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா அதிமுகவோடையும் கூட்டணி இல்லை. அப்புறம் மீதி இருக்கிறது யார்? சீமான் தான். சீமானோட கூட்டணி வைக்க போகிறீங்களா? அது இல்லைன்னு முதலே முடிவாயிடுச்சு. அதனால் அப்போ யாரோட தான் கூட்டணி வைக்க போகிறீங்க?
அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், அரசியல் தெரியலை சுத்தமாக. நான் மற்றவங்க நீங்கள் கூட வச்சுருக்கிறோம் பூரா ஒன்று அறகுறை. இந்த ஆதவர்ஜுன்னு ஒரு ஆள் வச்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் கம்ப்யூட்டரில் அரசியலை படித்தாள். இந்த பிரசாந்த் கிஷோர்கிட்ட உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு அரசியல்னா அடிப்படை விஷயமே தெரியாத அறகுறை இந்த ஆதவர்ஜுன். அந்த பேச்செல்லாம் கேட்கலாமா? எதுக்கே அவங்களுக்கு கூட்டணி? இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. முதல் தேர்தல் உங்களுடைய உண்மையான பலத்தை காமிங்க. சீட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, 10% கிடைக்குதா, 5% கிடைக்குதா, 8% கிடைக்குதா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு 102 சீட்டு வருது அப்படின்னு சர்வே நீங்களே போட்டுக்கிறீங்களே, அது மாதிரி இருந்தாலும் எதாவது இருந்தாலும் உங்கள் பலத்தை தெரிவிங்க, உங்கள் பலத்தை காட்டுங்க. அதுதான் முதல். இது சும்மா இந்த புரோக்கர் ஆதவர்ஜுனு, இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர், இந்த புஷியானது, இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அரசியல் பண்ணாதீங்க. என்ன அரசியல் பேசுகிறீங்க? முதல் தேர்தலில் உங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. சொந்த பலத்தை காட்டுங்கள். ஜெயிச்சா ஜெயிக்கிறது, தோத்தா தோக்கிறது. உங்கள் பலம் என்ன? அதுக்கடுத்த 2வது எலெக்ஷனில் கூட்டணியை பற்றி பேசுங்க. எனக்கு இந்த வார்ப்பா 10% ஓட்டு இருக்குது, என்ன சொல்கிற, எவ்வளோ சீட்டு? அது இல்லாமல் இப்போ போய் நீங்கள் அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தாலும் எந்த பலத்தை வச்சு சீட்டு கேட்பீங்க? நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாங்களா? அவங்க எத்தனை எலெக்ஷனை பார்த்தோம். அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், ஒழுங்காக சிந்தித்து முடிவெடுங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நல்ல அரசியல் ஞானம் இருந்தால் இந்த 2 எடுபடிகளை வச்சுருக்கீங்களா முதல்ல துரத்துங்க. ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதானு அரசியல் ஞானம்ங்கிறதே தெரியாதானு. இந்த ஆதவர்ஜன்லாம் பணத்தை இந்த லாட்ரியில் மோசடி பண்ண பணத்தை வச்சுக்கிட்டு அரசியலில் போலியிடம் தேரலான்னு இருக்கிறார். அந்த மாதிரி ஆள் சொல்கிற கதையெல்லாம் கேட்கலாமா? அறிவுரையை. அதனால் சொந்த முடிவை எடுங்கள். விஜய் தனியாக நில்லுங்க, பலத்தை காட்டுங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டா நாளைக்கே நாங்களே வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசணும். மக்கள் ஆதரவு இருந்தால், நல்ல ஆட்சியை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அப்போ ஆதரித்து பேசுகிறோம். அதனால் விஜய் திருப்பி இப்படி முட்டாள்தனமாக அறிக்கை விடாதீர்கள் அப்படிங்கிறது அடுத்து விஜய் பற்றிய கருத்து. இபிஎஸ் ஒரு நல்ல மருத்துவரை பார்க்கணுங்கிறார். யார்? இந்த சட்ட மந்திரின்னு ஒரு ஆள், இப்போ சுரங்க மந்திரி கல்ல ரகுபதி. அது காலேஜெல்லாம் அவர் வச்சுருக்காரு. எப்படிப்பா அந்த காலேஜெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? அந்தளவுக்கு பிரெயின் வேணுமே. பிரெயினே இல்லையா? இபிஎஸ் மருத்துவர் பார்க்கணும்னு சொல்கிறீங்க, என்ன காரணம் சொல்கிறீங்க? இந்த அண்ணா பல்கலைக்கழகம் 5 மாதத்தில் வந்துருச்சான், அதுக்கு இவங்க காவல்துறை தான் காரணமா? அதுக்கு ஸ்டாலின் காரணம்? ஐயோ, பைத்தியக்காரன் கூட இப்படி பேச மாட்டான். பைத்தியக்காரன் கூட இப்படி பேச மாட்டான். நீங்கள் அவரை போய் மருத்துவங்கிறீங்களே, நீங்கள் போய் மனநல மருத்துவரை பாருங்கய்யா. நான் தான் நேற்று தான் சொன்னேன்ல, 5 மாதம் முடிஞ்சதுக்கு காரணம் என்ன? புதியதாக உருவாக்கப்பட்ட பிஎன்எஸ்எஸ் சட்டம் அது வந்ததுக்கப்புறம் எல்லாமே 5 வருஷம் சீக்கிரம் இப்போ முடியும். இந்த வழக்கு மட்டும் இல்லை, இனி வருங்காலத்தில் எல்லா வழக்குகளும் சீக்கிரம் முடியும். அதுக்கு காரணம் புதிதாக கொண்டு வரப்பட்ட குற்ற நடைமுறை சட்டம். அதை பாஜக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே வாயத்திறக்கிறது இல்லை. நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு என்னத்தை பேசுகிறீங்க? ஒரு சென்சிபிள் வேணாம். கனிமொழி சொல்கிறாங்க பாருங்கள், பொள்ளாச்சி இது 6 வருஷமாக போச்சான் பேசுகிறாங்க. பொள்ளாச்சி 6 வருஷமாக போச்சு. ஏன் நீங்கள் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சா? ஏன் பொள்ளாச்சி இழுத்தது? இன்னமும் சம்மந்தம் இல்லாமல் பேசாதீங்க. படித்தவர்கள் மாதிரி பேசுங்க. நீங்கள் கடினமான வார்த்தையை யூஸ் பண்ணலாமா? இபிஎஸ் நல்ல மருத்துவரை அனுபவிக்கணும்னா இப்போ உங்களை நாங்கள் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்கிறதில்ல, என்ன தப்பு? அதனால் அவர் என்ன சொல்கிறது, எல்லாருமே சொல்கிறோம், படித்தவர்கள், சட்டம் படித்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பிஎல்னு போட்டிருப்பீங்க, எந்த காலேஜில் பிஎல் படிச்சீங்க? சட்டங்கிறது ஏதாச்சும் தெரியுமா? அதனால சொன்னேன், திருப்பி சொல்லாதீங்க. 5 மாதம் உங்கள் ஆட்சியில் அது முட்டாள்தனமான விவாதம். ஃபூல்ஸ் பாரடைஸும்பாங்க, லிவிங் இன் ஃபூல்ஸ் பாரடைஸ். முட்டாள்களின் உலகத்தில் உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் முதல்வர், நீங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 5 மாதத்தில் முடிந்ததுக்கு காரணம் புதிதாக வந்திருக்கும் குற்ற நடைமுறை சட்டம் பிஎன்எஸ்எஸ். இனி வருங்காலத்தில் எல்லா குற்ற வழக்குகளும் மிக துரிதமாக முடிக்கப்படும் அப்படிங்கிறது தான். அது ஒரு மந்திரியாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாமல் மூளை இல்லாமல் பேசாதீர்கள் என்பதை இந்த சுரங்க மந்திரி மண்ணழுறதுக்கெல்லாம் நீங்கள் தானே இன்சார்ஜ், உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இறுதி கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.